திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பகுதி 2. பிரம்மராயர் கலவரத்துடன் புரண்டு கிடக்கும் மாட்டு வண்டியை பார்த்தார். மாட்டு வண்டி இன்னும் ஒரு நாழிகையில் நீருக்கு அடியில் போகும் என்று வெள்ளத்தின் வேகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள முடிந்தது. பயணம் செய்தவர்களை கரையேற்றுவதற்காகவே எல்லோரும் முக்கியமாக முயன்று கொண்டிருப்பதால் மாட்டு வண்டியை பற்றிய அக்கறை எவருக்கும் வரவில்லை. ஒருவேளை நீரோடு அடித்து கொண்டே போனாலும் போகட்டும், வேறு எங்கேனும் கரை ஒதுங்கும் பொழுது எடுத்துக்கொள்ளலாம் என்று சகலரும் நினைத்திருக்க வேண்டும். ஆனால் மாட்டு வண்டிக்குள் இப்படி கோயிலுக்கான வரைபடங்கள் இருக்கிறது என்று முன்பே தெரிந்திருந்தால் பிரம்மராயரும் கமலக்கண்ணனும் மனிதர்களை விட்டுவிட்டு மாட்டு வண்டியை கரையேற்றுவதற்கே அதிகம் முயற்சி செய்திருப்பார்கள். ஆனால் நிச்சயம் 2 பேராவது இறந்து போயிருப்பர். இதை நல்ல வேளை என்று சொல்வதா, கெட்ட வேளை என்று சொல்வதா? மனிதர்கள் இருந்ததால் மாட்டு வண்டியை பற்றி அக்கறை இல்லாமல் போயிற்று. மீட்க முடியுமா என்று இப்பொழுது தெரியாமல் இருக்கிறது. வண்டியை பற்றி அக்கறைப்பட்டு இருந்தார் மனிதர்களை நிச்சயமாக எழுந்திருப்போம். இந்த மனிதர்கள் கோயிலுக்கென்று தஞ்சைக்கு வந்தவர்கள், மன்னரின் ஆணைப்படி குடிபெயர்ந்தவர்கள், பரம்பரையாக வசித்து வந்த தங்களுடைய சொந்த இருப்பிடத்தை விட்டுவிட்டு இதுவரை பார்த்தேராத ஒரு ஊருக்கு மன்னனின் ஆணையை ஏற்று பயணப்பட்டவர்கள். சொந்த ஊரிலிருந்து கிளம்பும் பொழுது விம்மியுமே அழுது எல்லோரையும் வணங்கி இனி திரும்புவது சந்தேகம் என்பது போல்தான் இங்கு வந்திருப்பவர்கள். அவர்களை இன்னமும் மரியாதையாகவே வரவேற்றிருக்க வேண்டும். ஆனால் காவிரி தாய் கவிழ்த்துவிட்டு வேடிக்கை பார்க்கின்றாள். மனிதர்களை கவிழ்த்தது மட்டுமின்றி கோவில் கட்டுவதற்கு வேண்டிய அடிப்படையான உதவிகளையும் பிடுங்கிக் கொண்டு முரட்டுத்தனமாக நிற்கின்றாள். காவிரியின் நீர்வேகம் குறைந்தால் மாட்டு வண்டியை இழுப்பது எளிது, இல்லையெனில் வண்டி உடையக்கூடும். அதில் உள்ள பெட்டி திறக்கவும் கூடும். பெட்டி திறந்துவிட்டால் உள்ளுக்குள் இருக்கின்ற மெல்லிய மாட்டுத்தோலில் எழுதப்பட்ட வரைபடங்கள் மூளைக்கு ஒன்றாய் சிதறிவிடவும் கூடும். மறுபடியும் வரைபடங்கள் எழுதுவது என்பது சாதாரண விஷயமல்ல. வரைபடங்கள் தஞ்சையை நோக்கி வந்தன. வழியில் காவிரி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டன என்று மன்னர் கேள்விப்பட்டால் அதை அச்சான்யமாக நினைத்து விடுவார். கோவில் கட்டுவது அவசியமா என்ற கேள்வி கூட பலருடைய மனதில் எழுந்துவிடும். வரைபடங்கள் கிடைத்துவிட்டால் மாட்டி வண்டு கவிழ்ந்ததை மறைத்தும் விடலாம். பெண்களை இதை பற்றி அதிகம் பேச வேண்டாம் என்றும் சொல்லிவிடலாம். வரைபடங்கள் நன்கு வந்து சேர்ந்துவிட்டன என்று மன்னருக்கு செய்தியை தெரிவிக்கலாம். பெண்கள் மட்டுமின்றி கரையேறி வரைபடங்கள் ஆற்றோட்டு போய்விட்டன என்றால் மன்னர் என்ன செய்வார் என்று சொல்ல முடியாது. யார் அது துணையின்றி பெண்களிடம் வரைபடங்களை கொடுத்து அனுப்பியது என்று சேர ஆரம்பித்தார் என்றால் பல்வேறு அதிகாரிகளுக்கு மண்டகப்படி நிச்சயம் நடக்கும். சோழ மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கோபமான குணமுடையவர் அல்ல. தவறுகளை கேலியாக கண்டிக்கக்கூடியவர். தான் கோபித்து கொண்டால் மக்கள் மனதில் அது வலுவாக பதிந்துவிடும். அது மற்றவர்களுக்கு முன்பாய் மிகப்பெரிய இழிவாய் அவர்களுக்கு போய்விடும். நல்ல வேலைக்காரர்கள் இதனால் மனமுடைந்து போய்விடுவார்கள். பிற்பாடு பாராட்டினாலும் அன்று கோபித்து கொண்டீர்களே என்று வருத்தமும் படுவார்கள் என்பதால் யாரையும் கோபிக்காமல் தவறுகளை மெல்லியதாக சுட்டிக்காட்டி வேறு விதமாய் செய்வதற்கு இயலுமா என்று அன்பாக சொல்லி உங்களால் முடியும் என்று உற்சாகப்படுத்திவிட்டு நகர்ந்து விடுவார். ஆனால் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கோபித்து கொண்ட நேரங்களையும் பிரம்மராயர் பார்த்திருக்கின்றார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் தமையனார் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டு 19 வருடங்களுக்கு பிறகு இன்னார்தான் கொலை செய்தனர் என்று கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் விதவிதமாய் விசாரிக்கப்பட்டு குற்றம் ருசுப்படுத்தப்பட்டு அதன் காரணங்களும் தெளிவான பிறகு அது குறித்து வருந்தி சற்று நேரம் அமைதியாக ஒழிந்த உடையார் திடீரென்று உதறி எழுந்து நின்று கொலையாளிகளின் சொத்து மட்டுமில்லாமல் அவர்களுடைய உறவினர்கள் சொத்து முழுவதையும் உடனடியாக கை கொள்ளப்பட வேண்டும். கொலையாளிகளின் தாய், தந்தை, சிற்றப்பன், சிற்றன்னை, பெரியப்பன், பெரியன்னை, அத்தை, மாமன் அத்தனை வகையினரும் இவர்களுக்கு மகன்களுக்கு பெண் கொடுத்தவர்களும் இவர்களின் பேரன் பேத்திகளுக்கு பெண் கொடுத்தவர்களும் பிள்ளை கொடுத்தவர்களும் இவர்கள் வீட்டில் சம்பந்தம் செய்த அத்தனை பேரும் அத்தனை தூரத்து உறவினர்களுடைய சொத்துக்களும் இந்த கணம் முதல் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் அத்தனை பேரும் சோழ தேசத்தில் இருந்து இன்று பொழுது சாய்வதற்குள் வெளியேற்றப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். எதிர்த்து எவரேனும் பேசினால் அவர்கள் தலை துண்டிக்கப்படலாம். பெண்கள் முரட்டுத்தனம் செய்தால் நாக்கை அறுத்து விடலாம். மீறி ஆயுதம் தாங்கினால் மூக்கையும் அறுத்து தள்ளலாம் என்று சீரலாக கட்டளை விட உடனே கொலையாளிகளின் உறவினர்கள் வேகமாக திரட்டப்பட்டு நடு சபையில் நிறுத்தி வைக்கப்பட்டனர். உடையார் ராஜராஜ தேவர் முன்பு இன்னார் இன்னின்ன உறவினர் என்று அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். தங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று அந்த உறவினர்கள் கதறினர். எந்த பாவமும் செய்யாத எங்களை தண்டிக்கின்றீர்களே என்று பெண்கள் புலம்பினர்.
பொறுமையற்ற அரசனாய் இருக்கிறீர்களே, விசாரிக்காமல் தீர்ப்பு சொல்லுகிறீர்களே என்று அந்த கட்டத்தில் முதியவர்கள் உரக்க கத்தி பேசிய பொழுது கண்கள் சிவக்க உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆசனத்திலிருந்து எழுந்து வாளை உருவி அந்த பெரியவரின் முகத்திற்கு எதிரே நீட்டி பேசியது இன்னமும் அவருக்கு நினைவில் இருக்கின்றது. நீங்கள்தான் என்று தெரியும், உங்கள் ஊரில் இருந்துதான் கிளம்பினார்கள் என்றும் தெரியும், உங்கள் கிராமத்தில்தான் இரகசிய கூடங்கள் போடப்பட்டன என்பதும் தெரியும், உங்கள் கிராமத்திலிருந்து சோழ தேசத்திற்கு எதிராக ஆட்கள் கிளம்புகிறார்கள் என்பதும் தெரியும், உங்கள் கூட்டத்தின் திமிர் தெரியும், அகம்பாவம் தெரியும், ஆத்திரம் தெரியும், சூழ்ச்சி தெரியும். உங்களை பல வருடங்களுக்கு முன்பே அடித்து நொறுக்கி இருக்க வேண்டும். கிராமம் முழுவதையும் அழித்து ஒரு வீடு கூட இல்லாமல் தரைமட்டமாக்கி இருக்க வேண்டும். நான் 19 வருடங்கள் பொறுமை காத்தேன். மெல்ல மெல்ல உங்களை பேச வைப்பதற்காகவே, நீங்களாகவே உளறி உங்கள் தவற்றை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் 19 வருடங்கள் பொறுமையாக காத்திருந்தேன். 5 வருடங்கள்தான் உங்கள் கூட்டத்தால் இறுக்கமாக இருக்க முடிந்தது. பின் நாங்கள் தான் கொன்றோம் என்று தம்பட்டம் அடிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். எப்படி, எதற்காக, ஏன் என்றெல்லாம் நான் தீர விசாரித்து விட்டேன். இங்குள்ள ஒவ்வொரு குழந்தைக்கு கூட இந்த கொலையில் பங்கிருக்கிறது என்பதை நான் அறிந்தேன். உங்கள் வீரத்தை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பெருமைப்பட கூற ஆரம்பித்து விட்டீர்கள். உங்கள் குழந்தைகள் அதை மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்து விட்டனர். நீங்கள் தேக்கி வைத்திருந்த ரகசியம் உங்களாலேயே உடைபடும் வரை நான் காத்து கொண்டிருந்தேன். 1-2 பேரை தண்டித்தால் மீண்டும் உங்களிலிருந்து ஆட்கள் கிளம்புவார்கள். உங்கள் கூட்டம் முழுவதையுமே தண்டிக்க விரும்பியே நான் இத்தனை காலம் பொறுமையுடன் காத்திருந்தேன். இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. தயவு செய்து வாழ் உருவி எங்களை வெட்டி போடுவதற்கு முன்பு, உங்கள் பெண்களை அவமானப்படுத்துவதற்கு முன்பு இந்த இடத்தை விட்டு விரைவாக போய்விடுங்கள். எவ்வளவு விரைவாக போகின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது. என்னால் மக்களை வெகுநேரம் கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியாது என்று கூறினார். மக்கள் அப்பொழுதே ஆத்திரமானார்கள். உரக்க கத்தத் துவங்கினர். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மக்களை கட்டவிழ்த்து விட்டுவிடலாமா என்று யோசித்து பிரம்மராயரை உற்று நோக்கினார். பிரம்மராயர் வேண்டாம் என்று தலையசைத்ததும் தன் தனிப்பட்ட காவல் படையை அவர்களை சுற்றி நிற்க வைத்து அப்பொழுதே அங்கிருந்தபடியே ஒரு பொருளையும் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களை வெளியேற்றினார். மௌனமாக அந்த கூட்டம் வெளியேறியது. கிராமம் முழுவதையும் மக்கள் தீக்கிரையாக்கினர். மக்களின் கோபத்தை, ஆவேசத்தை கண்டபொழுது மன்னர் கோபத்தோடு சிரித்தது இன்றும் அவருக்கு ஞாபகம் இருக்கின்றது. முதல் முறையாய் வாழ்க்கையில் ஒரு மனிதன் சிரிப்பதில் கோபத்தை காட்டியதை பிரம்மராயர் கவனித்தார். ஆனால் அன்று இரவே சோழ மன்னர் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சகஜமாகிவிட்டார். அன்றுதான் காஞ்சி மாநகருக்கு ஓலை அனுப்பி பல்வேறு விதமான கோவில் படங்களை ஓவியமாக வரைந்து அனுப்பச் சொல்லி இருந்தார். அந்த படங்கள் தேவரடியார் மூலம் இங்கு மாட்டு வண்டியில் வந்திருக்கிறது. வந்த வண்டி கவிழ்ந்து நீரில் ஒரு கழித்து கிடக்கின்றது. அது படங்கள் இருந்த பெட்டியின் கதி என்ன ஆயிற்றென்றே தெரியவில்லை. பிரம்மராயர் பழமநேரி படித்துறைக்கு போனார். தீப்பந்தங்கள் அதற்குள் அரச மரத்தடியில் நட்டு வைக்கப்பட்டிருந்தன. பெண்களை யார் என்னது என்று அந்தணர்களும் வேளாளர்களும் விசாரித்து கொண்டிருந்தனர். அவர்கள் கமலக்கண்ணனை பார்த்துவிட்டு வாருங்கள் வாருங்கள் என்று கை கூப்பினர். கமலக்கண்ணன் பின்னால் நடந்து வந்த பிரம்மராயர் சுட்டி காட்டவே எல்லோரும் தீப்பந்தத்தை பிடுங்கி அவர் முகத்தை காண வெளிச்சத்தை தேடினர். பிரம்மராயர் ஒற்றையடி பாதையில் இருந்து மேடி ஏறி கரைக்கு வந்ததும் கால் தொட்டு நமஸ்கரித்தனர். இடுப்பில் மேல் துணியை இறுக கட்டிக்கொண்டு வருக வருக என்று சொன்னார்கள். ஒரு வார்த்தை எங்களிடம் சொல்லியிருக்கக்கூடாதா? ஒட்டுமொத்தமாக திரண்டு வந்து எல்லோரையும் காப்பாற்றி இருப்புமே, நீங்கள் எதற்காக ஆற்றில் இறங்குகிறீர்கள் என்று கேட்டனர். பிரம்மராயர் அவர்களை கையமர்த்தினார். வந்தவர்கள் அனைவரையும் காப்பாற்றி விட்டோம். கரையின் எதிர்ப்பக்கம் 3 வண்டிகள் இருக்கின்றன. அந்த வண்டிகளில் ஒன்றில் ஒரு மரப்பெட்டி இருக்கின்றது. அந்த மரப்பெட்டி வண்டிக்கு கீழ் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டி தான் மிகவும் முக்கியம். அது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் சொத்து. எப்பாடுபட்டாவது நீங்கள் அதை காப்பாற்றியாக வேண்டும். நீச்சல் தெரிந்தவர்கள் அருகே வாருங்கள், மற்றவர்கள் சற்று விலகி கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார். தீப்பந்தங்கள் மறுபடி மண்ணில் நடப்பட்டன. நீச்சல் தெரிந்த வீரர்கள் 6-7 பேர் வந்து நிற்க 5 வேளாளர்களையும் நல்ல திடகாத்திரமாயிருந்த ஒரு அத்தனை இளைஞனையும் அவர் தேர்ந்தெடுத்தார். மிதவை பானைகளையும் மூங்கில் கட்டைகளையும் கொண்டு வரச் சொன்னார். மற்ற கூட்டத்தினர் ஊரை எழுப்பி சாமான்கள் கொண்டு வர ஓடினர். தீப்பந்தங்கள்
முன்னும் பின்னும் இருட்டில் அலைந்தன. இன்னமும் அதிக தீப்பந்தங்கள் வேண்டும் என்று நினைக்கின்றேன். கரை முழுவதும் வெளிச்சம் இருப்பது நல்லது. ஊரை எழுப்புங்கள். அவசியமானால் அடுத்த ஊருக்கும் தகவல் தெரிவியுங்கள். 2 பேர் அடுத்த ஊருக்கு ஓடினர். குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த தேவரடியார் பெண்கள் பழமனேரி கிராமத்து அந்தணர்களை கைப்பிடித்து வரவேற்றார்கள். போர்வை போர்த்தி கிராமத்திற்குள் அழைத்துச் சென்றனர். மாற்று உடைக்கு ஏற்பாடு செய்கின்றோம், வாருங்கள் என்று அன்போடு அழைத்து கொண்டார்கள். வந்த தேவரடியார் பெண்களில் மிக இளமையாக ஒரு 16 வயது பெண்ணை நடக்க முடியாமல் திணறுவது கண்டு ஒரு அந்தன பெண்மணி சட்டென்று தூக்கி தோளில் போட்டு கொண்டாள். குலுங்கி குலுங்கி அக்ரஹாரத்தை நோக்கி விரைந்து நடந்தாள். தீப்பந்தங்கள் பிடித்து கொண்டு 2 வாலிபர்கள் அந்த கூட்டத்தோடு ஓடினர். ஐயன் ஆற்றில் நட்டு வைக்கப்படும் கம்பை வெள்ளம் பிரித்து கொண்டு போய்விடும் என்பதற்காகவும் அந்த கம்பை ஊன்றுவதற்காகவும் அது அசையாமல் நிற்பதற்காகவும் அங்கு கற்குவியல் போடப்பட்டிருந்தது. அந்த குவியலின் மீது மாட்டு வண்டி ஏறி கவிழ்ந்து விட்டு இருக்கிறது. வண்டி புரண்டு படுக்காமல் அங்கேயே நிற்பதற்கு காரணமும் அந்த கல் குவியல்கள்தான். இதுவே மணலில் மாட்டு வண்டி கவிழ்ந்திருந்தால் மண் பறிக்கப்பட்டு நகர்ந்து போயிருக்கும். வண்டியும் பல முறை உருட்டப்பட்டு இருக்கும். நீங்கள் சொல்வதை பார்க்கும்போது பெட்டியின் கனத்தால் மாட்டு வண்டி நிறுத்தப்பட்டு இருக்கின்றது. கற்குவேலால் புரளாமல் அப்படியே இருக்கிறது. எனவே மாட்டு வண்டியிலிருந்து பெட்டியை மட்டும் வெளியே எடுத்து கொண்டு வருவதே நல்லது என்று தோன்றுகிறது. ஒரு வேளாளர் பெரியவர் கூர்ந்து கவனித்து பேசினார். இல்லை வேளாளரை, அப்படி செய்ய இயலாது. பிரம்மராயால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிராமண இளைஞன் சட்டென்று பேசினான். எல்லோரும் அவனை திரும்பி பார்த்தனர். நீங்கள் பெட்டியை மாட்டு வண்டியிலிருந்து விடுவித்தால் மாட்டு வண்டியை நகர்த்துகிற பொழுது அந்த பெட்டி உடையக்கூடும். கிட்டத்தட்ட 4 நாழிகைகளாக தண்ணீரில் மூழ்கி இருக்கும் அந்த மரப்பெட்டி எந்த வலுவில் இருக்கும் என்பதை உங்களால் சொல்ல முடியாது. அது தவிர உள்ளே இருப்பது தோலால் செய்யப்பட்ட வரைபடங்கள். தோலும் தண்ணீரில் ஊறி கனமாக ஆகி இருக்கும். எனவே மாட்டு வண்டி பெட்டி 2க்கும் மூங்கில் கழிகளை அண்ட கொடுத்து தோளில் தூக்கி கரையேற்றுவது என்பதே நல்லது. என்ன விளையாடுகிறாய் தம்பி? இத்தனை கணத்தை தோளில் வைத்து கொண்டு வர வேண்டுமென்றால் எத்தனை பேர் வேண்டும் என்று நினைக்கிறாய்? 100 பேர் இல்லாமல் இத்தனை பெரிய மாட்டு வண்டியை கரையேற்ற முடியுமா? மாட்டு வண்டியை விட உள்ளே இருக்கிற பெட்டி முக்கியம் என்றால் பெட்டியை தனியே பிரித்து எடுத்து விடலாம். மாட்டு வண்டியை உருட்டி ஆற்றோடு அனுப்பிவிடலாம். என்ன செய்வது என்பதை பெரியவர்கள் தீர்மானிக்கட்டும். வேறொரு இளைஞன் முன் வந்து பதில் சொன்னான். எல்லோரும் கவலையோடு மாட்டு வண்டியை பார்த்து கொண்டே நின்றிருந்தனர். கோல் நட்டு காத்து கொண்டிருந்த படகோட்டி உறக்க கத்தினான். வெள்ளம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு நாழிகைக்கு 1 முழம் ஏறுகின்றது என்று கூச்சலிட்டான். அவன் பழமனேரி படகோட்டி. அவனுக்கு ஆற்றின் எல்லா பகுதிகளும் அத்துப்படி. வெள்ளத்தின் நெளிவு சுழிவுகள் அத்தனையும் தலைமுறை தலைமுறையாய் அறிந்தவன் அவன். அவனுடைய பேச்சு எல்லோருக்கும் கலவரத்தை கொடுத்தது. மாட்டு வண்டி எனக்கு முக்கியமில்லை, பெட்டி தான் முக்கியம். மாட்டு வண்டிக்குள் இவர்களுடைய உடைமைகள் ஏதேனும் இருக்கலாம். அதை பற்றியும் அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமே. எங்கே அந்த பெண்கள்? பிரம்மராயர் கேட்க அவர்கள் அக்ரஹாரத்துக்கு அழைத்து போகப்பட்டு விட்டார்கள் என்று பதில் வந்தது. இல்லை, நான் மட்டும் போகவில்லை. பிரம்மராயரால் காப்பாற்றப்பட்ட ராஜராஜி மரத்தடியிலிருந்து வெளியே வந்தாள். மேலே யாரோ ஒருவர் கொடுத்திருந்த மெல்லிய வேஷ்டியை போர்த்தி இருந்தாள். தலையிலிருந்து நீர் சொட்டி கொண்டிருந்தது. நெற்றியில் குங்குமம் கலைந்திருந்தது. முகத்தில் இன்னும் பயம் மட்டும் விலகாமல் இருந்தது. வேட்டியின் மீது பொட்டு பொட்டாய் இரத்தக்கரைகள் தெரிந்தன. ஏனம்மா, இன்னும் ரத்தம் வருகின்றதா? பிரம்மராயர் கவலையோடு கேட்டார். இல்லை ஐயா, ரத்தம் நின்றுவிட்டது. ஆனால் வலிதான் அதிகமாக இருக்கிறது. கடவுளே, இதோ வைத்தியரை ஏற்பாடு செய்கின்றேன். பெட்டியை தவிர, வரைபடங்கள் தவிர மாட்டு வண்டியில் இன்னும் வேறு என்னென்ன இருக்கின்றது? மாட்டு வண்டியின் மேற்கூரையில் 3 ஓலை குழல்கள் சொருகப்பட்டு இருக்கின்றன. 3 குழல்களில் 1 என்னுடையது, மற்ற 2 குழல்கள் மற்ற 2 தேவரடியார்களுடையது. என்ன இருக்கிறது அந்த குழல்களில்? ஒரு குழலில் எங்களை பற்றிய அறிமுக ஓலை இருக்கின்றது. இன்னொரு குழலில் அரசர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு ஒரு இரகசிய செய்தி இருக்கிறது. 3ஆம் குழலில் என்ன இருக்கிறது? மயிலை வணிகர்கள் சங்க தலைவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஓலை இருக்கின்றது. பிரம்மராயர் திகைத்து போய்விட்டார். கடவுளை, இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை ஆட்டில் விட்டெறிந்துவிட்டு கரையேறி இருக்கிறீர்கள் என்று மனதில் நினைத்து கொண்டார். இதை தவிரவும் ஒரு ஓலை என் இடுப்பில் தனி குழலில் ரகசியமாக வைத்திருக்கின்றேன். அந்த ஓலையை இளவரசர் ராஜேந்திரர் உங்களை பார்த்து எவரும் அறியாத வண்ணம் கொடுக்க சொல்லி இருக்கிறார்.
தாழ்ந்த குரலில் அவருக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் ராஜராஜி பேசினாள். ஓலை இருப்பதை எவரும் அறியா வண்ணம் அவருக்கு சுட்டியும் காட்டினாள். பிரம்மராயர் முகத்தை சாதாரணமாக்கி கொண்டார். நல்லது, வேறு சில முக்கிய பொருள்களும் மாட்டு வண்டியில் இருப்பதால் பெட்டி அடிபடாமல் மாட்டு வண்டியோடு கரையேற்ற வேண்டும். எத்தனை வீரர்கள் தேவைப்பட்டாலும் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அருகே இருக்கிற எல்லா கிராமத்திற்கும் போய் ஆட்களை அழைத்து வாருங்கள். கயிறுகளோடும் நீண்ட மூங்கில்களோடும் வாருங்கள். எது தேவை என்று உங்கள் மனதிற்கு படுகின்றதோ அத்தனையையும் எடுத்து கொண்டு வாருங்கள். நல்ல கொக்கிகள், இரும்பு கம்பிகள், நமக்கு தேவைப்படும் மூங்கிலை இணைப்பதற்கு சிறு சிறு கயிறுகள் அவசியம். எல்லாம் திரட்டி கொண்டு வாருங்கள். எவரும் இந்த கிராமத்தில் தூங்கக்கூடாது என்று உத்தரவிட்டு விடுங்கள். கிராமத்தில் உள்ள அதிகாரியை எழுப்பி பறையடிக்கச் சொல்லுங்கள். சங்கு முழங்கச் சொல்லுங்கள். அவசர காலம் மோதச் சொல்லுங்கள். இன்னும் தீப்பந்தங்கள் தேவை, அதற்கும் ஏற்பாடு செய்யுங்கள். பிரம்மராயர் உரத்த குரலில் கட்டளைகளை இட்டார். ஆட்கள் நாலா பக்கமும் பறந்தனர். தீப்பந்தங்கள் இன்னும் அதிகமாயின. கிராமம் ஜெகஜோதி ஆகியது. எக்காலம் முழங்கப்பட்டது. அவசரம் என்று சொல்லும் சிறு பறை அறிவிக்கப்பட்டது. மற்ற ஊர்களில் இருந்து தீப்பந்தங்கள் எடுத்து வரப்பட்டன. திருக்காட்டுப்பள்ளிக்கு ஒருவர் குதிரையில் ஏறி படையோடு வருவதாக சொல்லி போனார். ஐயா, முதலில் மாட்டு வண்டியை பெட்டியோடு பத்திரப்படுத்துவது முக்கியம். மறுபடியும் படகோட்டி உறக்கச் சொன்னான். ஆட்கள் வந்து சேர்வதற்குள் மாட்டு வண்டி நிச்சயம் மூழ்கிவிடும். மாட்டு வண்டி மூழ்கிவிட்டால் வெள்ள வேகத்தில் ஒருவேளை புரண்டுவிடக்கூடும். எனவே வண்டி வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்படாமல் இருப்பதற்கு பனைகளால் வெள்ளத்தடுப்பை ஏற்படுத்தலாம். பனந்துண்டங்கள் எல்லா கிராமங்களிலும் இருக்கின்றன. பனந்துண்டங்கள் வர வேண்டும் என்று சொல்லுங்கள். அவற்றின் அடிப்பகுதியை கூராக்கி ஆற்றில் இறக்கி கத்தியால் அடித்து தடுப்புச் சோரை ஏற்படுத்தலாம் என்று படகோட்டி உறக்கச் சொன்னான். அவனை நோக்கி ஆசீர்வதிப்பது போல் பிரம்மையாயர் கையை உயர்த்தினார். நல்லது, அந்த இளைஞனை தெளிவாக பேசுகின்றான். பனந்துண்டங்களை கொண்டு வரச் சொல்லுங்கள். மாட்டு வண்டியிலிருந்து ஒரு கோல் தூரத்தில் பனந்துண்டங்களை அடித்து இறக்குங்கள். மாட்டு வண்டி புரளாமல் காப்பாற்றுங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த இளைஞன் சட்டென்று திரும்பினான். ஐயா, ஒரு குதிரை வீரனை கல்லணை பக்கமாக அனுப்பி அங்குள்ள மதகுகளை மூடு செய்துவிட்டால் வெள்ளம் வருவது குறைந்து போகும் அல்லவா? வெள்ளத்தை இங்கு தடுப்பதற்கு முன்பு கல்லணையிலேயே தடுத்து விடலாம் அல்லவா? அதுவும் நல்ல யோசனைதான். யாரெங்கே? ஒரு ஓலை கொண்டு வா. ஓலையும் எழுத்தாணியும் கொண்டு வரப்பட்டன. வெகு வேகமாக ஒரே வரியில் பிரம்மராவர் உத்தரவு எழுதி கையொப்பமும் இட்டார். கிராமத்து தலையாரிடம் கொடுத்து குதிரையை ஏறி கல்லணைக்கு ஓட்டச் சொன்னார். ஊர்களிலிருந்து மக்கள் வரவும் கல்லணையிலிருந்து நீர்வரத்து நிற்கவும் இன்னும் 4 நாழிகையாவது ஆகிவிடும் என்று தோன்றியது. அதற்குள் வண்டி புரளாமல் இருக்க வேண்டும். பெட்டி உடையாமல் இருக்க வேண்டும். எப்படியாவது வண்டியை காப்பாற்றிவிட வேண்டும். அந்த அந்தன இளைஞன் பிரம்மராயர் தோளை தொட்டு எழுப்பினார். நீர் இடுப்பு கயிற்றை கட்டிக்கொண்டு நீரில் இறங்கப்பா. 3-4 கயிறுகளால் பெட்டியையும் மாட்டு வண்டியையும் இறுக பிணைத்து விடு. வண்டி நம் கைவசம் இருக்கட்டும். வெள்ளம் அதிகரித்து வண்டியை நழுவ விட்டோமானால் எங்கு போய் கண்டுபிடிப்பது என்று கவலையோடு பேசினார். அந்த இளைஞன் கயிற்றை இடுப்பில் கட்டிக்கொண்டு நீரில் இறங்கினான். எதிர்நீச்சல் போட்டு வண்டியை நோக்கி நீந்தினான். வண்டியின் சக்கரத்தை பற்றி கொண்டான். வண்டி மீது ஏறி நின்றான். மற்றவர்கள் கவலையோடு அவனை பார்த்தனர். இடுப்பில் கட்டி கொண்டிருப்பது மெல்லிய கயிறு என்பதால் அதை மடமடவென்று இழுத்தான். மெல்லிய கயிற்றின் முனையை தடித்த கயிற்றை கட்டி அனுப்பினர். தடித்த கயிறு அவனை நோக்கி போயிற்று. அவன் அந்த கயிற்றால் மாட்டு வண்டியின் சக்கரத்தை இறுக கட்டினான். இன்னொரு ஆளை வரும்படி சைகை செய்தான். காலை உந்தி மாட்டு வண்டியிலிருந்து நீரில் குதித்தான். அவன் குதித்த பொழுது அவனின் உந்துதல் வேகத்தால் மாட்டு வண்டி இப்பொழுது மல்லாக்கச் சாய்ந்தது. 2 சக்கரங்களும் மேலே இருந்தன. மாட்டு வண்டியின் கூரை பகுதி நீரில் அடிப்பக்கம் போயிற்று. மாட்டு வண்டி வெள்ளத்தில் ஆடத் துவங்கியது. கரையில் உள்ளவர்கள் ஐயோ என்று ஒரே குரலாக கத்தினர். பிரம்மராயர் கவலையானார். கரையோர சாலையில் குதிரைப்படை கொண்டு வருகின்ற சப்தம் கேட்டது. 3 தீப்பந்தங்கள் வந்தன. திருக்காட்டுப்பள்ளி படைகள் வந்து சேர்ந்து விட்டன என்று யாரோ உறக்கச் சொன்னார்கள். திடீரென்று எக்காலம் ஊதப்பட்டது. எக்கால சத்தம் கேட்டவுடன் எல்லோருமே சுறுசுறுப்பானார்கள். அது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வருகிறார் என்பதற்கான எக்காலம். உலர்ந்த வைக்கோல் போரில் திடீரென்று நெருப்பு பிடித்தது போல் அந்த இடமே பரபரப்பாகியது. பழமனேரி மக்கள் விரைந்து நாலா பக்கமும் நகர்ந்து வளையமாகி மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வருவதை வியப்போடு பார்த்தனர்.
மன்னரின் கவசப்படையைச் சேர்ந்த ஒருவன் நிலைமையை சகஜமாக கருதி மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்று உரக்க குரல் கொடுக்க, வாழ்க வாழ்க என்று கிராமத்து மக்கள் சேர்ந்து குரல் எழுப்பினர். கிராம அதிகாரி ஒருவர் சட்டென்று முன்வந்து நின்று, திருமகள் போல் பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிய பூண்டமை மணக்கொள்ள காந்தளூர் சாலை கலமறுத்தள்ளி என்று உடையாரின் மெய்கீர்த்தியை பாட, சட்டென்று இடது கையை உயர்த்தி அந்த கிராம அதிகாரியை பார்த்து மெய்கீர்த்தி வேண்டாம் என்பது போல் ராஜராஜன் சைகை செய்தார். மெய்கீர்த்தி சட்டென்று நிறுத்தப்பட்டது. மெய்கீர்த்தி சொன்ன அவனை எல்லோரும் சற்று கேலியாக பார்த்தார்கள். இது என்ன அரச சபையா, இல்லை வேறு ஏதேனும் மண்டபமா? ஆற்றம் கரைதானே, இரவு நேரத்தில் இங்கெல்லாம் மெய்கீர்த்தி பாடுவது என்பது போல் மக்களை மெய்கீர்த்தி கூறியவனை வியப்பாக பார்த்து கேலியுடனும் செய்தனர். மீண்டும் அங்கு ஏற்பட்ட நிலைமையை தளர்வு செய்ய கருதி கவசப்படையைச் சேர்ந்தவன் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்று உரக்க குரலில் கத்த, வாழ்க வாழ்க என்று கோஷம் உரக்க எழுந்தது. எல்லோரிடமும் எல்லா சிந்தனையும் கலைந்து மறுபடி மன்னர் மீது ஒருமுகப்பட்டன. மன்னர் குதிரையிலிருந்து இறங்க முயற்சித்த போது ஒருவன் சட்டென்று கீழே குனிந்து தோள் கொடுக்க முன் வந்தான். மன்னர் அவனை நகர்ந்து போய் என்று சைகை செய்துவிட்டு குதிரையை அப்பால் நகர்த்த அவன் எழுந்து கொண்டான். இடைக்கால கோணத்தில் சேனத்தில் ஊன்றி வலது காலை வீசி போட்டு மன்னர் கீழே இறங்கினார். இறங்கி இடுப்பை இடதுபுறமும் வலதுபுறமும் அசைத்து தளர்வாக்கி கொண்டார். குதிரையை தட்டி அப்புறப்படுத்தினார். மக்களை நோக்கி நடந்தார். மக்கள் கூட்டம் சலசலத்தது. காற்றில் ஆடும் நெல் கதிரை போல் நெளிந்தது. அவர்களை அறிய வரும்படி மன்னர் சைகை செய்ய அவர்கள் வேகமாக மன்னரை நோக்கி நகர்ந்தனர். மன்னர் அந்த கூட்டத்தில் தனக்கு யாரையெல்லாம் தெரியும் என்பது போல் உற்று பார்த்தார். மன்னர் மேலிருந்து சந்தன வாசை வீசிக்கொண்டிருந்தது. மத்தியம வயதை தாண்டிய மன்னர் மேல் முதுகு வரை முடி வளர்ந்தார். தலையை சுற்றி தலைப்பாகையை கட்டி இறுக்கியிருந்தார். கழுத்தில் கம்பியாய் ஒரு வடமும் வடத்தின் அடியில் ஒரு உருத்ராட்சமும் கோர்த்திருந்தார். அதைவிட நீண்ட சங்கிலியும் சங்கிலியில் பொன் பதக்கமும் நெஞ்சை தழுவிக்கொண்டிருந்தன. பொற்பதக்கத்தில் பாயும் புலியின் உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. காதில் உருளை குண்டலங்கள் போட்டிருந்தார். புஜங்களில் பொன்னாலான கேயூரங்களை அணிந்திருந்தார். மணிக்கட்டில் வெள்ளிப்பட்டயத்தை இறுக்கி கட்டியிருந்தார். இடுப்பில் தார்பாய்ச்சி கட்டி அதன் மீது சிகப்பு துண்டு போட்டு இறுக்கி தோளில் இரத்தினச் சால்வையை போர்த்தியிருந்தார். மெல்லிய மீசையும் கூரான மூக்கும் அழகிய கண்களும் செழுமையான கன்னங்களும் உறுதியான முகவாயும் மன்னரை பேரழகனாக காட்டின. மன்னர் அங்கு தெரிந்த முகங்களை பார்த்து நலமா என்று விசாரித்தார். மன்னருக்கு அவர்களின் பெயர் தெரியாது, ஆனால் அடையாளம் தெரியும். கிராம அதிகாரிகளை எளிதில் இனம் கண்டுகொள்ளுவார். இந்த கிராமம்தானே என்று சரியாக கிராமத்தின் பெயரையும் சொல்லுவார். மன்னர் அப்போது 3-4 அதிகாரிகளை விசாரித்தார். ஒரு வாலிபனை சுட்டிக்காட்டி, உன்னை நினைவிருக்கிறது என்று மன்னர் இனம் கண்டு கொண்டவர்கள் முகத்தில் பெருமிதம் வழிந்தது. மற்றவர்கள் தாபத்துடன் மன்னரை பார்த்தனர். கூட்டம் மீண்டும் சலசலத்தது. பிரம்மராயர் கவலையோடு திரும்பி காவிரியை பார்த்தார். அந்த படங்கோட்டி முழங்காலளவு ஜலத்தில் நின்று கொண்டிருந்தான். நீரை அளவெடுப்பது போல் வைக்கோலை தன்னிடமிருந்த கைக்கோலை காவிரியில் ஊன்றி நின்றிருந்தான். பிரம்மராயர் பார்த்ததும் தண்ணீர் மேலே ஏறுகிறது என்று சைகை செய்தான். பிரம்மராயர் அவனை பார்த்து தலையாட்டினார். திரும்பி கவலையோடு மன்னரை பார்த்தார். இந்த வேளையில் எந்த முன்னறிவிப்புமின்றி மன்னர் இங்கு வந்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இந்த வண்டிகள் இங்கு வரப்போவது அவருக்கு தெரியுமா? வண்டிகளில் வருபவர்களை எதிர்கொள்வதற்காகத்தான் மன்னர் இங்கு வந்திருக்கிறாரா? அல்லது வண்டியில் வருகின்ற பொருள்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலில் வந்திருக்கிறாரா? அப்படி அந்த வண்டியில் என்ன வருகிறது? அந்த வரைபடங்கள் உள்ள பெட்டி முக்கியமா, இல்லை ஓலைச் சுருளா? அந்த ஓலைச் சுருளில் என்ன இருக்கிறது? யாருடைய செய்தி? எவருக்கு அந்த செய்தி? பிரம்மராயர் கவலையடைந்தார். தான் அறியாமல் இந்த சோழ தேசத்தில் ஒரு கல்லும் உருளக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் மன்னரே முன்னறிவிப்பு இன்றி கிராமமாக நடக்கிறார் என்பது மிக மிக கவலைக்குரிய விஷயம். சோழ தேசத்தின் அரசாட்சி தளர்வாக இருக்கிறது என்று அர்த்தம். கட்டுக்கோப்பு குறைந்து வருகிறது என்று அர்த்தம். பிரம்மராயர் ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கினார். மன்னரை மக்களிடமிருந்து நகர்த்தி திருப்பி காவிரியை பார்க்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தொண்டையை கனைத்து கொண்டார். யாரது? பிரம்மராயரா?
மன்னர் சட்டென்று கனைப்பு வந்த திசையை நோக்கி திரும்பி உற்று பார்த்து கேட்டார். தீப்பந்தங்கள் சற்றென்று பிரம்மராயரை சூழ்ந்து கொண்டன. பிரம்மராயர் மன்னருக்கு வணக்கம் சொன்னார். மன்னர் ஆவலாக அவரை நோக்கி வந்தார். என்ன சொட்ட சொட்ட நனைந்திருக்கிறீர்கள்? ஆற்றில் இறங்கினீர்களா? மன்னர் அருகே வந்து பிரம்மராயரின் கரங்களை பிடித்தவாறு சற்று கவலையாக கேட்டார். ஆம், வண்டி ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து விட்டது. கூச்சல் கேட்டதும் இறங்கி வண்டியில் இருந்தவர்களை காப்பாற்றி விட்டோம். வண்டி அங்கேயே கவிழ்ந்து கிடக்கிறது. எதிர்க்கரையில் 3 வண்டிகளிலும் ஆட்களும் இருக்கிறார்கள். இதை சொல்லத்தான் நான் உங்கள் வீட்டிற்கு வந்தேன். எனக்கு அப்போதுதான் தகவல் வந்தது. காஞ்சி மாநகரிலிருந்து தஞ்சைக்காக தேவரடியார்களிடம் கோவில் பற்றிய வரைபடங்களும் வருகின்றன. இதை தவிர வேறொரு முக்கிய செய்தியும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு குதிரை வீரன் சொன்னான். வழியில் வெள்ளத்தில் சிக்கி குதிரை ஓடிவிட்டதாம். இவன் நீந்தி கரையேறி கால்நடையாக தஞ்சைக்கு வந்திருக்கிறான். இதை தெரிவிப்பதற்குத்தான் உங்கள் வீட்டிற்கு ஆள் அனுப்பிய பொழுது நீங்கள் அப்போதுதான் அவசர அவசரமாக கிளம்பி இருக்கிறீர்கள் என்று தகவல் எனக்கு வந்தது. உடனே என்ன என்கின்ற பதற்றத்தில் நானும் கிளம்பி வந்துவிட்டேன். வெண்ணாற்றங்கரையை தாண்டி நீங்கள் திருக்காட்டிப்பள்ளி பக்கம் போனதாக சொன்னார்கள். எனவே இந்த பக்கம் திரும்பிவிட்டேன். மாட்டு வண்டி இங்கே? காவிரியை மன்னர் கூர்ந்து பார்த்தார். வாட்டமாய் தீப்பந்தங்கள் உயர்த்தப்பட்டன. மிக மெல்லியதான வெளிச்சத்தில் மாட்டு வண்டியின் மேல் பகுதி சிறிதளவே தெரிந்தது. வரைபடங்கள்? மன்னர் பதற்றத்தோடு கேட்டார். பெட்டியில் வைக்கப்பட்டு வண்டியோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றதே. ஆம், அங்கு கல் போட்டு கம்பு நட்டு வைத்திருக்கிறார்கள். கல் மீது ஏறி வண்டி புரண்டு விட்டது. 7 பெண்கள் 7 பெண்களையும் அக்ரஹாரத்துக்கு அழைத்து போய்விட்டார்கள். வண்டியை எப்படியாவது மீட்டாக வேண்டும். இல்லையெனில் பெட்டி பிளந்து வரைபடங்கள் முழக்கொன்றாய் பறந்துவிடும். கயிறு போட்டு வண்டியை இழுக்க முடியாதே. இழுத்தால் வண்டி உடைந்து விடலாம். தூக்கி கொண்டுதான் வர வேண்டும். தலைக்கு மேல் வெள்ளம் போய்க் கொண்டிருக்கிற பொழுது வண்டியை எப்படி தூக்கி கொண்டு வருவது என்றுதான் புரியவில்லை. மன்னர் சரசரவென்று ஆற்றில் இறங்கினார். முழங்கால் நீரில் நின்று தீப்பந்தத்தை வாங்கி இடதும் வலதும் அசைத்து பார்த்தார். வண்டி எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதை துல்லியமாக புரிந்து கொண்டார். பிரம்மராயரே, ஏற்றம் கட்டுங்கள் என்று உத்தரவிட்டார். மன்னரே, பிரம்மராயர் கை கூப்பினார். இங்கிருந்து 10 அடி தொலைவில் பனந்துண்டம் நட்டு அதன் மீது ஏற்றத்தை கட்டி அந்த ஏற்றத்தின் நுனியில் கயிற்றை கட்டி வண்டியோடு பிணைத்து இந்த பக்கம் அழுத்தி வண்டியை தண்ணீரிலிருந்து மேலே தூக்கி அப்படியே திருப்பி கரையில் ஏற்றிவிடலாம். ஏற்றம் கட்டினால்தான் முடியும். மன்னர் வேகமாகவும் உறுதியாகவும் சொன்னார். பனந்துண்டங்களுக்கு ஆள் போயிருக்கிறது. அதுகளை தடுப்பாக போட்டு விடலாம் என்று திட்டமிட்டோம். இல்லை, தடுப்பெல்லாம் தாங்காது. வெள்ளம் வருகின்ற வேகத்தில் தடுப்பு எப்படி போடுவது? இப்பொழுது ஆற்றில் பனந்துண்டங்களை இறக்கவே முடியாது. இந்த இடத்தில் எப்பாடு பட்டேனும் 3-4 துண்டுகளை இறக்கி அதற்கு மேல் ஏற்றம் கட்ட வேண்டும். 2 ஆள் உயர் பனந்துண்டங்களை உடனே கொண்டு வரச் சொல்லுங்கள். கிராம மக்கள் நாலாபுரமும் சிதறி ஓடினர். இங்கு இருக்கிறது, அங்கே இருக்கிறது, அவரிடம் இருக்கிறது, இவரிடம் இருக்கிறது என்று கத்தினர். எவர் வீட்டில் இருந்தும் பனம் துண்டங்கள் எடுத்து வர வேண்டாம். கரையோரம் பனைமரம் இருந்தால் உடனே வெட்டி வீழ்த்துங்கள். நுனியை சீவுங்கள், புரட்டி பூமியில் நடுங்கள் என்று உரக்க கட்டளையிடுவது போல் மன்னர் பேசினார். ஆட்கள் பிசாசாய் பறந்தனர். கோடாலிக்கும் அரிவாளுக்கும் ஓடினர். சில நொடிகளில் பனைமரம் பட்டு பட்டென்று அரிவாளால் கோடாலியால் வெட்டப்படும் சத்தம் அந்த பிரதேசம் முழுவதும் கேட்டது. ஒரே நேரத்தில் 4-5 பேர்கள் சுற்றி நின்று வெட்டுகிறார்கள் என்று தெரிந்தது. பனைமரம் பட்டென்று சாய்ந்து தொடர்ந்து இலைகள் கழிப்பதை உணர முடிந்தது. வண்டியில் வந்தவர்கள் எங்கிருக்கிறார்கள்? மன்னர் மீண்டும் வினவினார். 7 பெண்களும் 7 பேரும் தேவரடியார்கள். ஒரு பெண் மிகவும் சிறியவள் மயங்கி விழுந்து விட்டாள். அக்ரஹாரத்து அந்தன பெண்மணிகள் அவளையும் அழைத்து போயிருக்கிறார்கள். ஒரு பெண் மட்டும் இங்கே இருக்கிறாள். பெயர் ராஜராஜி. மன்னர் தீப்பந்தத்துக்கு சைதை செய்தார். தீப்பந்தம் அருகில் வந்தது. எங்கே என்று அந்த பெண்ணை தேடினார். மரத்தின் பின்னால் இருந்து அந்த பெண் தன்னை முற்றிலும் வேட்டியால் போர்த்தியபடியே வெளியே வந்து மன்னரை நிலம் பட வணங்கி நின்றாள். அடே ராஜராஜி! மன்னர் வியப்போடு குரல் கொடுக்க அவள் ஆமென்று தலையசித்தார். மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க, வாழ்க சோழ தேசம், வாழ்க வாழ்க என்று உறக்கச் சொல்லி மறுபடியும் முதுகு வளைந்து குனிந்து வணங்கினாள். ஏதேனும் முக்கிய செய்தி உண்டா ராஜராஜி? ஆம் மன்னா, வண்டிக்குள் 3 ஓலைக்குழல்கள் இருக்கின்றன.
ஒன்று பிரம்மராயருக்கு, ஒன்று உங்களுக்கு, ஒன்று எங்கள் அறிமுக கடிதம். இதை தவிர வேறு ஏதேனும் முக்கிய செய்தி உண்டா ராஜி? மன்னர் பிரியமாக கேட்டார். இல்லை மன்னா, நாங்கள் அனைவரும் தஞ்சைக்கு குடிபெயர்ந்திருக்கிறோம். எங்கள் ஓலை வந்தது போல் இன்னும் பல பேருக்கு ஓலை வந்திருக்கிறது. அவர்களும் பயணத்துக்கு சித்தமாக இருக்கிறார்கள். நல்லது. அதிகம் காயம்பட்டு விட்டாயா? பயந்து விட்டாயா? மன்னர் ஆறுதலாக அவளுக்கு அருகே போய் பார்த்தார். அவள் முகத்தையும் உற்று கவனித்தார். தன் வேட்டியை மெல்ல விலக்கி தோளில் பட்டிருந்த முள் காயங்களை அவள் காட்டினாள். ஏன் இன்னும் வைத்தியர் வரவில்லை? சொல்லி அனுப்பியாயிற்று மன்னா. மன்னரின் கேள்விக்கு பிரம்மராயர் பதில் கூறினார். மன்னிக்க வேண்டும் ராஜராஜி, உங்களை எல்லாம் நான் சரியானபடி வரவேற்கவே இல்லை. இப்படி வெள்ளம் வரும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. நீங்கள் பழமநேரி பக்கமாக எதற்கு வந்தீர்கள்? திசை தப்பிவிட்டோம். திருவையாறு அருகே ஆறு தாண்ட வேண்டியவர்கள் இங்கு தாண்டி கொள்ளலாம், அங்கு தாண்டி கொள்ளலாம் என்று இருட்டில் திசை மாறி போய்விட்டோம். அப்படியா? பகலில் பயணம் செய்திருக்கலாமே என்று மன்னர் சொல்லிவிட்டு மீண்டும் காவிரி ஆற்றை பார்த்தாள். பெரிய பனைமரம் ஒன்று இருப்பது தோளில் சவாரி செய்தபடியே மன்னரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. மன்னர் விலகி வழிவிட்டார். தீப்பந்தத்தை கரை மீது காட்டச் சொன்னார். வந்தவர்களின் களிமண் கரையில் இறக்கினார்கள். ஆற்றுக்கு நகர்ந்தனர். மார்பளவு ஆழத்துக்கு போய் கூரான முனையை தரையில் நட்டு கயிறு போட்டு அழுத்தினர். வேறு சில மரங்களை அண்டக் கொடுத்தனர். உறுதியாய் நிற்க வைத்தனர். நீண்ட மூங்கிலை மேலே வைத்தனர். வளையமாக மடித்து பிணைத்தனர். இரண்டு பக்கமும் கயிறு கட்டி கயிற்றின் நுனியில் கொக்கிகளை கட்டி இரண்டு கயிறுகளும் மாட்டு வண்டியோடு பிணைத்தனர். மூங்கில் நுனியில் தொங்கும் கயிறு மாட்டு வண்டியோடு இணைக்கப்பட்டது. மூங்கிலின் அடிபாகத்தை அழுத்த கயிறு விரைப்பாகியது. இன்னும் அழுத்த மாட்டு வண்டி மெல்ல நீர்விட்டு மேல் எழும்பி நின்றது. வண்டி நீர்விட்டு மேல் எழும்பியதும் நடு ஆற்றில் நின்ற வேளார்கள் மாட்டு வண்டியின் கீழ் அவசர அவசரமாக மூங்கிலை கொடுத்து தூக்கினர். ஏற்றத்தை மேலே இழுப்பதற்கு வாட்டமாக மாட்டு வண்டியை இன்னும் அசைத்து மேலே ஏற்றினர். மீண்டும் மூங்கிலின் அடிபாகம் அழுத்தப்பட மாட்டு வண்டி நீரை விட்டுவிட்டு வெளியே வந்து மேலே வந்து மெல்ல ஊசலாடியது. ஊசலாடிய மாட்டு வண்டியை கை கொடுத்து தூக்கினர். வளையத்தில் மாட்டப்பட்ட மூங்கில் மெல்ல திரும்பி கரையை நோக்கி வர ஆட்கள் இடப்பக்கம் நகர மூங்கில் நுனி வலப்பக்கம் நகர்ந்து மாட்டு வண்டியை முழங்கால் ஆழத்தில் நீரின் அருகே இறக்கியது. இறக்கப்பட்ட மாட்டு வண்டி 40-50 பேராய் அப்படியே வாங்கி கொண்டனர். தலைக்கு மேல் தூக்கினர். அழுத்தி மெல்ல நகர்ந்து கரையின் மீது கொண்டு போய் அதை இறக்கினர். மாட்டு வண்டியின் மேல் பகுதி நசுங்கி இருந்தது. சக்கரம் பழுதடைந்திருந்தது. ஏற்கால் திரும்பி இருந்தது. அடிப்பக்க பெட்டி மட்டும் அப்படியே அசையாமல் இருந்தது. மன்னர் மாட்டு வண்டியின் அருகே போய் பார்க்க மற்றவர்கள் விலகி நின்று கொண்டனர். பெட்டியை மன்னர் விடுவிக்கச் சொல்ல 2 பேர் உள்ளே போய் கயிற்றை அறுத்து பெட்டியை வெளியில் கொண்டு வந்தனர். பெட்டியை நெட்டுக்குத்தலாய் நிற்க வைத்து உள்ளிருந்த நீர் பொங்கி வந்து தரையை நனைத்தது. ராஜராஜி, குழல்கள் எங்கே என்று மன்னர் கேட்க ராஜராஜி மாட்டு வண்டியின் அருகில் தீப்பந்தத்தை வைத்து பார்த்தாள். துணியால் மூடப்பட்டிருந்த மேற்கூரைக்குள் கைவிட்டு 3 ஓலைக்குழல்களை வெளியே இழுத்தாள். தீப்படி வெளிச்சத்தில் அடையாளம் பார்த்து, இது அறிமுக கடிதம், இது உங்களுக்கு, இது பிரம்மராயருக்கு என்று பிரித்தும் காட்டினாள். பிரம்மராயருக்கான ஓலையை அவரிடமே கொடுத்துவிடு என்று மன்னர் அதை தொடக்கூட செய்யாமல் மற்ற 2 ஓலைகளை மட்டும் வாங்கி கொண்டு தனியே நடந்து போனார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.